வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீது மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த ராணுவ தாக்குதல்கள் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. இலங்கைக்கு தேவையான எரிபொருளை வழங்க ஈரான் தயாராக உள்ளது என ஈரான் தூதுவர் அறிவிப்பு. எரிபொருள் விலை உயர்வு நியாயமற்றது என உதய கம்மன்பில குற்றச்சாட்டு. பானின் விலையை 10 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானம். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கைக்கு வருகை. திருகோணமலை சேரனுவர கல்லாறு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பதுக்கப்பட்ட 10 பேரல் டீசல் மீட்பு. தமிழ் கட்சிகளை ஒன்றிணைப்பது தொடர்பில் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றத்தினர் ஆராய்வு. தொடர்வது முதன்மை செய்தி. ஈரான் மீது மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த ராணுவ தாக்குதல்கள் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்ற நிலைக்கு இடையில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனால் ஈரான் மீது மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த ராணுவ தாக்குதல்கள் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் பகைமைகளை முழுமையாக முடிவிற்கு கொண்டுவரும் நோக்கில் கடந்த 48 மணி நேரமாக இரு நாடுகளுக்கும் இடையில் மிகவும் நல்ல மற்றும் பயனுள்ள உரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த உரையாடல்களை தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஆழமான மற்றும் விரிவான முறையில் உரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றின் முன்னேற்றத்தை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கலந்துரையாடல்கள் வெற்றிகரமாக அமையுமானால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை குறிவைத்து மேற்கொள்ளப்பட இருந்த அனைத்து இராணுவ நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்துமாறு சம்பந்தப்பட்ட திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் பகைமைகளை முழுமையாக தீர்க்கும் நோக்கில் கடந்த 2 நாட்களாக அமெரிக்காவும் ஈரானும் மிகவும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டதாக கூறப்படும் அறிக்கைகளை மறுத்துள்ள ஈரான் அதிகாரிகள் அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என அறிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் பின்னணியில் எந்த ஒரு ரகசிய உரையாடல்களும் இடம்பெறவில்லை எனவும் அத்தகைய தகவல்கள் முற்றிலும் தவறானவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் உள்ள அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் தங்கள் இலக்குகளாக இருக்கும் என்ற எச்சரிக்கை வெளியிடப்பட்ட பின்னரே டொனால்ட் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டில் மாற்றம் காட்டியதாகவும் ஈரான் தரப்பு குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கு தேவையான எரிபொருளை வழங்க ஈரான் தயாராக உள்ளது என ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கோஷ் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் பதற்றங்கள் நிலவி வரும் சூழலில் இலங்கைக்கு தேவையான எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க ஈரான் தயாராக இருப்பதாக ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கோஷ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். We had signed a contract with the company to இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுக்கும் பட்சத்தில் மசகு எண்ணெய் அல்லது ஏனைய அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு ஈரான் எந்நேரமும் தயாராக உள்ளது. இலங்கை மக்கள் எவ்வித இன்னல்களையும் எதிர்கொள்வதை ஈரான் விரும்புவதில்லை என அவர் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு வான்பரப்புகள் மற்றும் கடல் வழிகள் தொடர்பில் எழுந்துள்ள அச்சங்களுக்கு பதிலளித்த தூதுவர் ஈரான் தனது நட்பு நாடுகளுக்காக ஹார்முஸ் நீரிணையை மூடவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார். இதன் மூலம் இலங்கையுடனான வர்த்தக உறவுகள் தடையின்றி தொடரும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய டொர்பிடோ தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானின் ஐரிஸ்டெனா போர்க்கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கு ஈரான் கோரிக்கை விடுப்பதற்கு முன்னரே இலங்கை நடவடிக்கை எடுத்திருந்தது. இலங்கையின் அந்த உதவியை இச்சந்தர்ப்பத்தில் தூதுவர் அலிரேசா டெல்கோஷ் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். இதேவேளை ஈரானில் உள்ள இலங்கையர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப விரும்பினால் அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்க ஈரான் அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தூதுவர் மேலும் குறிப்பிட்டார். But if they accept our conditions and preconditions, we are welcome.
பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை அதிகரிக்காது இருப்பதாக பால்மா இறக்குமதியாளர்களும் கோதுமை மா நிறுவனங்களும் உறுதியளித்துள்ளன. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை எக்காரணம் கொண்டும் அதிகரிக்காது இருப்பதாக பால்மா இறக்குமதியாளர்களும் கோதுமை மா நிறுவனங்களும் அரசாங்கத்திற்கு உறுதியளித்துள்ளன. இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் இந்த உறுதி அளிக்கப்பட்டது. தற்போதைய போர் சூழ்நிலையால் விநியோக வலையமைப்புகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் தடையற்ற விநியோகத்தை உறுதிப்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்க பால்மா இறக்குமதியாளர்கள் மற்றும் கோதுமை மா நிறுவனங்கள் வர்த்தக அமைச்சிற்கு வழங்கப்பட்டிருந்தன. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிகரிப்பு காரணமாக உற்பத்தி செலவுகள் அதிகரித்திருந்தாலும் இந்த சிக்கலான சவாலான சூழ்நிலையில் அரசாங்கத்துடன் இணைந்து மக்களுக்கு ஓரளவு நிவாரணம் வழங்குவதே தமது நோக்கம் என நிறுவனங்கள் தெரிவித்தன. மேலும் எதிர்வரும் 3 மாதங்களுக்கு தேவையான பால்மா மற்றும் கோதுமை மா கையிருப்புகள் போதுமான அளவில் உள்ளதாகவும் சித்திரை புத்தாண்டு காலம் முடியும் வரை விலைகளை அதிகரிக்காதிருப்பதாகவும் அவை உறுதிப்படுத்தின. இதேவேளை எரிபொருள் ஒதுக்கீட்டு முறை காரணமாக விநியோக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறித்து நிறுவனங்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தன. இதற்கு பதிலளித்த அமைச்சர் உணவு விநியோகத்துடன் தொடர்புடைய போக்குவரத்து சேவையாளர்களின் எரிபொருள் சேவைகளை சரிவர திட்டமிட்டுள்ளதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விசேட தரவு சேகரிப்பு திட்டத்தில் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தினர். அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அமைச்சின் உயர் அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். எரிபொருள் விலை உயர்வு நியாயமற்றது என பிவிதுரை ஹேல உரிமைய கட்சித் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வு ஆதாரமற்றது. விலை சூத்திரத்தை உடனடியாக வெளியிட வேண்டும் என பிவிதுரை ஹேல உரிமைய கட்சித் தலைவர் சட்டத்திரணி உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் நேற்று ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி தாம் செய்து வரும் ஒரு தர்ம செயல் குறித்து நாட்டு மக்களுக்கு தெரிவித்தார். அதாவது 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 430 ரூபாவாக இருந்தும் அது 398 ரூபாவுக்கு விற்கப்படுகிறது. அதே சமயம் 1 லிட்டர் டீசலின் விலை 587 ரூபாவாக இருந்தும் அது 382 ரூபாவுக்கு விற்கப்படுகிறது. இந்த வகையில் பார்க்கும் போது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் நம்மீது இரக்கம் காட்டி ஒரு மாபெரும் தர்ம செயலை செய்கிறார் என்று தோன்றுகிறது. இருப்பினும் இந்த புள்ளி விவரங்கள் சந்தை விலைகளுடன் பொருந்தவில்லை. சிங்கப்பூரில் உள்ள பிளான்ஸ் விலை குறியீட்டின் மாதாந்திர சராசரியின்படி பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகஸ்தர்களுக்கு விலைகளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வழங்குகிறது. மார்ச் 2024 ஒரு பீப்பாய் பெட்ரோலின் சராசரி விலை $130 இருந்தது. அதாவது 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 253 ரூபாய். கப்பல் போக்குவரத்து செலவுகள், காப்பீடு மற்றும் விநியோகஸ்தர்களின் லாபம் ஆகியவற்றை சேர்த்த பிறகும் இது 253 ரூபாவிலிருந்து 430 ரூபாவாக எவ்வாறு உயர்ந்தது? மார்ச் 2026 ஒரு பீப்பாய் டீசலின் சராசரி விலை $150 இருந்தது. அதாவது 1 லிட்டரின் விலை 292 ரூபாவாகும். அப்படி இருக்க தலைவர் கூறுவது போல் இதன் விலை எப்படி 2 மடங்கிற்கும் அதிகமாகி 587 ரூபாவாக மாறியது? அரசாங்கத்தில் உள்ளவர்களின் பொய்களை பார்க்கும் போது தலைவரும் ஒரு பொய்க்காரர் என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் எவ்வாறு கணக்கிடப்பட்டன என்பதை அறிந்து கொள்ள மக்களுக்கு உரிமை உண்டு. ஆகையால் தவறான புள்ளி விவரங்களை கூறி மக்களை தவறாக வழிநடத்தாமல் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை சூத்திரத்தை உடனடியாக வெளியிடுமாறு அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சந்தை விலை அதிகமாக இருப்பதால் எண்ணெய் விலை அவ்வளவு உயரவில்லை. அரசாங்கம் ஒரு பெரிய வரியை விதிப்பதால் தான் அது உயர்ந்துள்ளது. இந்த வரி குறைக்கப்பட்டால் மக்கள் குறைந்த விலையில் எரிபொருளை கொள்வனவு செய்ய முடியும். உலகில் எண்ணெய் மீது அதிக வரி விதித்த பல நாடுகள் அந்த வரிகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கியுள்ளன. உதாரணமாக ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்வீடன், நோர்வே, ஸ்பெயின், டென்மார்க் போன்ற நாடுகள் ஐரோப்பாவின் மற்ற எல்லா நாடுகளையும் போலவே வரிகளை குறைத்துள்ளன. ஆசிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் இந்தியா, தாய்லாந்து, ஜப்பான், தென்கொரியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் எரிபொருள் மீதான வரிகளை குறைத்துள்ளன. பங்களாதேஷ் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளும் எரிபொருள் நிவாரணங்களை வழங்கியுள்ளன. எனவே எரிபொருள் மீதான பெரும் வரிகளை குறைத்து நிவாரணம் வழங்குமாறு நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். ආණ්ඩුවේ හෙංචයියනුත් මේ පොත් නිකුතුව ගැන කලබල වෙලා අපට මඩ ගහන්න පටන් අරන් තිබෙනවා.
பானின் விலையை 10 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் 450 கிராம் எடையுள்ள ஒரு ராத்தல் பானின் விலையை 10 ரூபாவினால் அதிகரிக்க அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி 450 கிராம் எடையுள்ள ஒரு ராத்தல் பானின் புதிய விலை 130 ரூபாவாகும் என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஏனைய அனைத்து பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளையும் இன்று நள்ளிரவு முதல் 10 ரூபாவினால் அதிகரிக்க பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கைக்கு வருகிறந்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், முக்கிய பங்குதாரர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்துதல் மற்றும் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் சேதங்களை நேரில் ஆராய்தல் ஆகிய நோக்கங்களுக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மாசடோ காண்டா 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று காலை நாட்டை வந்தடைந்தார். அவரை தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்றார். இன்று பல சந்திப்புகளிலும் அவர் ஈடுபட்டதுடன் நாளை டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். அத்துடன் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட அம்பலங்கந்த பகுதிக்கு சென்று அங்கிருக்கும் மக்களுடன் கலந்துரையாடி ஏற்பட்ட சேதங்களை நேரடியாக கண்டறியவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி தலைவர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது பொருளாதார மறுமலர்ச்சி, அபிவிருத்தி, நிதியளிப்பு மற்றும் இலங்கைக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசிய பிராந்திய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜோனா ரேஸ்தா, தலைவர் அலுவலக பிரதம ஆலோசகர் ஹெய்ஜிரோ இனோய், சிரேஷ்ட ஆலோசகர் மனிஷா பிரதானங்கா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நுவரெலியாவில் உள்ள பிரதான எரிபொருள் நிலையங்களில் அடிக்கடி எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நுவரெலியாவில் உள்ள பிரதான எரிபொருள் நிலையங்களில் அடிக்கடி எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லை என பதாதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. QR குறியீடு இன்றி எரிபொருள் விநியோகிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பதாகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர்ச்சூழல் காரணமாக நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ள போதிலும் நுவரெலியாவில் அடிக்கடி எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. நுவரெலியாவில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு உரிய வகையில் எரிபொருள் கிடைக்காமையினால் கையிருப்பில் இருந்த எரிபொருள் நிறைவுற்ற நிலையில் எரிபொருள் மீள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான எரிபொருள் நெருக்கடி நாட்டின் தபால் திணைக்களத்தின் அன்றாட செயற்பாடுகளை பாரிய அளவில் பாதித்துள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி இணை ஏற்பாட்டாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். මැද පෙරදිග මේ වන විට මතුවී තිබෙන යුදමය වාතාවරණය மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மற்றும் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக தபால் விநியோக நடவடிக்கைகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்திரம் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் தபால் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ள மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீட்டை முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தபால் பரிமாற்றங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்திரமே இடம்பெறும். அத்துடன் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் தபால் போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்படும். தபால் திணைக்கள வாகனங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் போக்குவரத்து நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் உள்நாட்டு தபால் விநியோகத்தில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மத்திய கிழக்கு போர் சூழல் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து வரும் தபால்கள் சீராக கிடைப்பதில்லை என்பதுடன் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் தபால்களும் பாரிய தாமதங்களை எதிர்நோக்கியுள்ளன. தபால் விநியோகத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்ட போதிலும் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர ஏனைய நாட்களில் தபால் அலுவலகங்கள் திறந்திருக்கும். எனவே பொதுமக்கள் தங்களது தபால் பொருட்களை வழமை போன்று தபால் அலுவலகங்களில் ஒப்படைக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. උපරිම දින 3ක් වගේ ඇතුළත ලිපිය බෙදා හැරීමට කටයුතු සිද්ධ වෙනවා.
நாட்டில் நிலவும் பொருளாதார சூழலில் கையடக்க தொலைபேசி செயலிகள் மூலம் வாடகை வாகன சேவையில் ஈடுபடும் முச்சக்கரவண்டி சாரதிகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாக தேசிய டாக்ஸி செயலி முச்சக்கரவண்டி தொழிற்சங்கத்தின் தலைவர் ஜெஸ்மின் லங்கா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ තෙල්වල මිල වැඩිවීමත් සමගම අපේ ටීවිල්වල ගණන් වැඩි වෙන්න ඕනි. தற்போது எரிபொருள் விலை அதிகரிப்புடன் எங்களுடைய முச்சக்கர வண்டிகளின் கட்டணங்களையும் உயர்த்த வேண்டும். கடந்த 2 முறை 105 ரூபாவால் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய கட்டணத்திற்கு அமைய எங்களால் முச்சக்கர வண்டிகளில் செல்ல முடியாது. எனவே இந்த கட்டண திருத்தத்தை அறிவிப்பதற்கான அதிகாரம் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கே உண்டு. அதற்கமைய அந்த அதிகார சபையின் தலைவர் நேற்று மாலை கட்டண விபரத்தை வெளியிடுவதாக கூறினார். ஆனால் இன்று வரை அதை அறிவிக்கவில்லை. கட்டணத்தை கூட தீர்மானிக்க முடியாத தலைவர் தேவையா? இவர்கள் அனைவரும் நித்திரையில் உள்ளனரா? பல மணி நேரம் கடந்து விட்டது. இன்னும் எங்களுக்கான கட்டண விபரத்தை அறிவிக்கவில்லை. விலை சூத்திரம் ஒன்று உள்ளது. அதை பார்த்து கணக்கிட்டு அறிவிக்க மாத்திரமே உள்ளது. ஆனால் அதை கூட இவர்களால் செய்ய முடியவில்லை. கடமைகளை செய்ய முடியாத தலைவர்களே தற்போது அதிகார சபைகளிலும் கூட்டு தாபனங்களிலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் இந்த செயல்பாட்டால் முச்சக்கர வண்டி சாரதிகள் அவர்களுக்கு ஏற்றாற்போல பயண கட்டணங்களை அறவிடுவார்கள். இதனால் பயணிகளே பாதிக்கப்படுவர். மக்களுக்கு தனிப்பட்ட வாகனங்களில் பயணிக்க முடியாது. ஒதுக்கப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீட்டு குறைவாக உள்ளது. எனவே மக்கள் பொது போக்குவரத்து சேவைகளையே நாடுவார்கள். ஆனால் அந்த பொது போக்குவரத்துக்கான கட்டணங்களை அறிவிக்க முடியாதவர்களே அதிகார சபையில் இருக்கின்றனர். இது என்ன பெரிய விடயமா? உங்களுக்கு முடியவில்லை என்றால் எங்களிடம் கூறுங்கள். நாங்கள் விலை சூத்திரத்தை செய்து தருகிறோம். හෙට උදේට එනවා අපි අධිකාරිය ඉස්සරහට ඕගොල්ලන්ට ගණන් மட்டக்களப்பில் தனியார் பேருந்து சேவை வழமை போன்று இயங்குகின்றது. நாட்டில் தனியார் பேருந்து சேவைகள் முடங்கியுள்ள போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வழமை போன்று இயங்கி வருகின்றது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இன்று தொடக்கம் சேவையிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களின் நன்மை கருதி தொடர்ந்து சேவையினை தனியார் பேருந்துகள் முன்னெடுத்து வருகின்றன. நகரில் இருந்து தூர இடத்திற்கான சேவைகளும் குறுந்தூர சேவைகளும் இடம்பெற்று வருவதை காண முடிகின்றது. பயண கட்டணத்தை அதிகரிக்குமாறு கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் தனியார் பேருந்து ஊழியர்களின் பணிப்பகிர்வு காரணமாக அம்பாறை மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று பதற்றமான சூழல் நிலவியது. பேருந்து கட்டணங்களை உயர்த்த கோரி அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளில் தனியார் பேருந்துகள் சேவையில் இருந்து விலகியுள்ளன. குறுந்தூர மற்றும் நீண்ட தூர சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் இடைக்கிடையே மக்களின் நலன் கருதி சில பேருந்துகள் சேவையில் ஈடுபடுகின்றன. அம்பாறையிலிருந்து கொழும்பு, கண்டி, அனுராதபுரம் மற்றும் கேகாலை உள்ளிட்ட அனைத்து தூர இடங்களுக்கான சேவைகளும் குறுகிய தூர போக்குவரத்து சேவைகளும் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் நீண்ட நேரம் பேருந்து நிலையங்களில் காத்திருந்து பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். ஏனைய பேருந்துகள் சேவையில் ஈடுபடாத வேளையில் அம்பாறையிலிருந்து மாத்தறை நோக்கி ஒரு தனியார் பேருந்து புறப்படுவதற்கு தயாராகியுள்ளது. இதன்போது அங்கு நின்ற ஏனைய பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் குறித்த பேருந்தை வழிமறித்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பணி பகிஷ்கரிப்புக்கு ஆதரவு வழங்காமல் பேருந்தை இயக்க முற்பட்டதாக கூறி மாத்தறை பேருந்தின் சாரதியை தாக்க முற்பட்டதால் அமைதியற்ற சூழல் உருவானது. சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்த அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உப்புல் இந்திரஜித் குணவர்த்தன தலைமையிலான போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதோடு நிலைமை சுமூகமயமாக்கப்பட்டதுடன் பணி புறக்கணிப்பினை தனியார் பேருந்து தரப்பினர் தொடர்ச்சியாக முன்னெடுத்தனர். நுவரெலியாவில் வழமை போல் தனியார் பேருந்து சேவைகள் இன்று இடம்பெற்றன. எனினும் பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் வரை சேவையிலிருந்து விலகிக் கொள்ள சில தனியார் பேருந்து சங்கங்கள் தீர்மானித்தமைக்கு அமைவாக வெளிப்பிரதேசங்களுக்கு செல்லும் பேருந்துகள் இன்று சேவையை நிறுத்தி வைத்துள்ளதை காண முடிந்தது. இதனால் நீண்ட வரிசையில் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. வெளிப்பிரதேசங்களுக்கு செல்வதற்கு பயணிகள் அசௌகரியத்தை எதிர்நோக்கியமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் நெருக்கடி காரணமாக மீனவர்கள் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் ஆலம் தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடி காரணமாக வடக்கு மாகாண மீனவர்கள் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாகவும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் ஆலம் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
நேற்றைய தினம் மண்ணெண்ணெய்க்கான விலை 60 ரூபாயினால் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 60 ரூபாயினால் உயர்த்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே ஒரு நாள் படகுக்கான எரிபொருள் தேவைக்காக மண்ணெண்ணெய், ஒயில், பெட்ரோலுக்காக கிட்டத்தட்ட 15,000 தொடக்கம் 20,000 வரையிலே மீனவர்கள் செலவிட வேண்டியிருக்கின்றது. இதற்கப்பால் அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்காக 3 பேர்கள் கடலுக்கு தொழிலுக்கு செல்கின்றார்கள். கிட்டத்தட்ட அவர்களின் உழைப்பாக கிட்டத்தட்ட 30,000 குறைவான உழைப்பு கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் கடனாளியாக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் எதிர்பார்ப்பது இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளுக்குள் நாங்கள் வாழ்கின்றோம். அந்த கட்டுப்பாட்டில், எரிபொருள் தட்டுப்பாட்டில் நாங்களும் ஒரு பங்காளராக இருக்கின்றோம். எனவே சுயமாக நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. எரிபொருளினை ஒரு கச்சிதமாக பயன்படுத்துவதோடு இந்த விலையேற்றத்தின் போது அதனை கையாளுகின்ற விதத்திலும் நாங்கள் சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இருந்த போதிலும் அரசு இவ்வாறான விலையேற்றத்தின் போது மீனவர்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும். விலையிலும் சரி அல்லது ஒரு பேமெண்ட் வகையிலான கொடுப்பனவிலும் அவர்கள் மீனவர்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே மீனவர்களின் வாழ்வாரம் இந்த கடல் நம்பி இருக்கின்றது. இந்த கடலினூடாக நாங்கள் கடந்த காலங்களிலே பல துன்பங்களை அனுபவித்திருக்கின்றோம். அதன் இந்திய மீனவர்களாக இருக்கட்டும், டிட்வா புயலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த அழுத்தங்களுக்கு அப்பால் இந்த விலையேற்றத்துக்கும் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். அதே போன்று எதிர்காலத்திலே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு வரும் பட்சத்திலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற விடயத்துக்கு முன்கூட்டியதாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே இருக்கின்ற அந்த கியூ வரிசையை, அதாவது தொடர் வரிசையை இல்லாமலாக்கி சங்கங்கள் ஊடாக இந்த பொருளை வழங்கும் போது சங்கங்கள் தங்கள் சங்கங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்று தங்கள் அங்கத்தவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது எதிர்காலத்திலே பின்பற்றப்பட வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. திருகோணமலை சேர்நுவர கல்லாறு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பதிக்கப்பட்ட 10 பரல் டீசல் மீட்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சேர்நுவர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 பரல் டீசல் இன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. கந்தலாய் பிராந்திய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கல்லாறு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே டீசலை போலீசார் மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோத பயன்பாடு அல்லது பதுக்கல் நோக்கில் இவை சேமித்து வைக்கப்பட்டிருந்ததா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட டீசல் பரல்களையும் மூதூர் நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேர்நுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சுமார் 36 வருட காலமாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த 2 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பெசாவளான் கிழக்கு ஒட்டகப்புலம் தேவாலயத்திற்கு அருகில் இராணுவ பயன்பாட்டிற்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் 2 ஏக்கர் தனியார் காணியை இராணுவத்தினர் விடுவித்துள்ளனர். பெசாவளான் கிழக்கு பகுதியில் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த காணிகளில் 234.8 ஏக்கர் காணி கடந்த 2024 மே மாத காலப்பகுதியில் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் விடுவிக்கப்பட்டது. அதற்கமைய ஏனைய காணிகளையும் விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுப்போம் என அன்றைய காலப்பகுதியில் உறுதி அளிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது சுமார் 2 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. இன்னமும் தேவாலயத்திற்கு அருகில் உள்ள சில காணிகள் இராணுவ கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றன. இந்நிலையில் அவற்றையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் ஏற்பாட்டில் தையல் பயிற்சியை பூர்த்தி செய்தவர்களுக்கு இன்று சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட 3 மாத தையல் பயிற்சி நெறியை பூர்த்தி செய்தவர்களுக்கு இன்று சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 34 பேருக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு 14 பாடசாலைகளைச் சேர்ந்த 100 மாணவர்களுக்கு 5 மாதத்திற்கு ஆன சத்துணவு வழங்கும் திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் எஸ். சுரேன் தலைமையில் இன்று பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. முதன்மை விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் ஈத்தா ஜெயசீலன், கிளிநொச்சி வடக்கு வலயக்கல்வி பணிப்பாளர் ஆ. சிவனருள்ராஜா, மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ப. சத்தியராகவன் மற்றும் பாடசாலைகளின் அதிபர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது தையல் பயிற்சியில் பங்கு பெற்றியவர்களின் விற்பனை கண்காட்சியும் இடம்பெற்றது. நாங்கள் போசாக்கோடு இருக்கணும் என்றது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனைத்தான் நான் நினைக்கிறேன் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தூர நோக்கோடு கையில் எடுத்திருக்கிறார். 5 மாதங்களுக்கு செயலாளரும் தலைவரும் உத்தியோகத்தர்களும் ஏனைய உறுப்பினர்களும் எடுத்த இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. மிகப்பெரிய பொருளாதார தடைகளை சந்தித்த இனம் நாங்கள்.
முட்டைக்கு கூட பொருளாதார தடை இருந்ததை நாங்கள் மறந்துட்டோம். வவுனியால இருந்து நீங்க ஒரு முட்டை கொண்டு வரையலாம், போசாக்கான உணவுகளை கொண்டு வரையலாம், சூப்பி போத்துல பெட்ரோலை கொண்டு வந்து பிடிப்பட்ட அம்மாக்கள் இருக்கிறார். 3000 ரூபாய்க்கு நாங்கள் பெட்ரோல் வாங்கி ஓடின காலம் இருக்கு. 2300 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் வாங்கின காலம் இருக்கு. எங்களுக்கு பொருளாதார தடை பெரிய விஷயம் அல்ல. ஆனா உலகத்தின் பொருளாதார போக்கோடையும் இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் அனுபவிச்ச வாழ்க்கையினுடைய தரங்களையும் யோசிக்கிற பொழுது இப்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். எத்தனை பேர் நாங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க முனைகிறோம். பிள்ளைகளை பெரிய பொம்மைகளாக பார்க்கறதுல இருக்கிற விருப்பம், எங்கட பிள்ளைகளை ஆரோக்கியம் உள்ளவர்களாக வளர்க்கறதுல நாங்கள் தவறி விடுறோம். ஆகவே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்துக்குலாம் நாங்கள் இருக்கிறோம். இது கொரோனா வந்தது. கொரோனா உலகம் முழுக்க நடந்தபடியா சரி ஒரு பொருளாதார பிரச்சனை எதிர்கொண்டோம். டித்வா புயல் வந்தது, அது இயற்கையில தாண்டவும். நாங்க யாரும் திட்ட முடியல, வந்தது சரி. அதுவும் இலங்கையில் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. இப்ப சண்டை, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் சண்டை, இது உலகத்தின் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பின்னே கொண்டு போகும். இங்க மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளிலும் எரிபொருட்களின் விலைகள், பொருளாதார திட்டங்கள் எல்லாம் மாற்றமடை. இங்க இலங்கையில் நடக்க வேண்டிய பல வேலை திட்டங்கள் பின்னுக்கு போகுது. தமிழ் கட்சிகளை ஒன்றிணைப்பது தொடர்பில் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றத்தினர் ஆராய்ந்துள்ளனர். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வை முன்னிறுத்தி தமிழ் அரசியல் கட்சிகளை ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வடக்கு கிழக்கு ஆயர் மன்றத்தினர் தீர்மானித்துள்ளனர். யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மறை மாவட்டங்களின் ஆயர்களும் குரு முதல்வர்களும் பங்கேற்று வடக்கு கிழக்கு ஆயர் மன்றத்தின் விசேட அமர்வு கடந்த புதன்கிழமை வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் இடம்பெற்றது. திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் நோயல் இமானுவேல் ஆண்டகை தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பல தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ் மக்களின் நீண்டகால நலன் மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கும் நோக்கில் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒரு பொதுவான இணக்கப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கான பணிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் மன்றத்தின் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. அத்துடன் தற்போதைய அரசியல் சூழலில் மேற்கொள்ள வேண்டிய எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை, ஞானப்பிரகாசம் ஆண்டகை, யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மறை மாவட்டங்களின் குரு முதல்வர்கள் பங்கேற்று தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். எரிபொருள் நெருக்கடியால் நோயாளர்களுக்கு தேவையான மருந்துகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நாட்டு நிலையை கருத்தில் கொண்டு அரசு மருத்துவமனைகளின் முறைமை சிகிச்சை மற்றும் சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு 1 மாதத்திற்கு வழங்கப்படும் மருந்துகளை இனி ஒரே தடவையில் 2 மாதங்களுக்கு வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் சுகாதார அமைச்சரின் தலைமையில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நோயாளர்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கு வருவதை தவிர்ப்பதன் மூலம் அவர்களின் எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகளை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. போதிய மருந்து கையிருப்பு உள்ள மருத்துவமனைகளில் இந்த வாரம் முதலே 2 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை நோயாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மருந்து தட்டுப்பாடு நிலவும் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகளை சுகாதார அமைச்சு உடனடியாக விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவுவது குறித்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய விசேட கவனம் செலுத்தியுள்ளார். இலங்கையின் தாதியர் சேவையை பட்டதாரி நிலைக்கு உயர்த்துவதை நோக்காக கொண்டு தேசிய தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவுவது குறித்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய விசேட கவனம் செலுத்தியுள்ளார். இது தொடர்பான மீளாய்வு கலந்துரையாடல் ஒன்று நேற்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இத்திட்டத்தை முன்னெடுப்பதற்காக திட்டமிடப்பட்டுள்ள விசேட குழுவின் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து இதன்போது பிரதமர் கேட்டறிந்ததுடன் பல்கலைக்கழகத்தை நிறுவுவதில் நிலவும் சவால்கள் மற்றும் குழு உறுப்பினர்களுடன் அவர்களுடைய கருத்துக்களை விரிவாக கேட்டறிந்தார். ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவுவது என்பது நீண்டகால மற்றும் சிக்கலான செயல்முறை என சுட்டிக்காட்டிய பிரதமர் அவசரமான தீர்மானங்களை தவிர்த்து உயர்கல்வி தரநிலைகளுக்கு இணங்கவும் தற்போதுள்ள பல்கலைக்கழக கட்டமைப்பின் நெருக்கடிகளை கருத்திற்கொண்டும் இத்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் KL வசந்தகுமார, அகில இலங்கை தாதியர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர் உயர் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி ஈழத்தமிழர் 3 உயிரிழந்துள்ளனர். துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இடம்பெற்ற கோரமான வாகன விபத்தில் சிக்கி சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த ஈழத்தமிழர்கள் 3 உயிரிழந்துள்ளனர்.
உயிரிழந்தவர்களில் இருவர் யாழ்ப்பாணம் நவாலியை சேர்ந்தவர்கள் என்றும் மற்றவர் ஈழாலையை சேர்ந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஆர்கப் மாநிலத்தில் வசித்து வந்த 60 வயதுடைய ஜெயநந்தினி கணேசலிங்கம், அவரது 28 வயதுடைய மகன் விபூஷன் கணேசலிங்கம் மற்றும் 47 வயதுடைய சிவாஸ்கரன் சுகந்தி ஆகியோர் இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஜெயநந்தினியின் 60வது பிறந்த நாளை துருக்கியில் சிறப்பாக கொண்டாடி முடித்துவிட்டு மீண்டும் சுவிட்சர்லாந்து திரும்புவதற்காக இஸ்தான்புல் விமான நிலையத்தை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தாயக உறவுகள் மற்றும் புலம்பெயர் தமிழரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை துருக்கி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. வெறுப்பு பேச்சுக்களை பேசும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் போராட்டம் இடம்பெற்றது. வெறுப்பு பேச்சுக்களை பேசும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நல்லை ஆதீனத்திற்கு முன்பாக இன்று காலை ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் இனவாதம் மற்றும் பிரதேச சாதிய வாதங்களை பேசும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் நாட்டின் சமூக ஒற்றுமை, ஜனநாயக பண்புகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பிலுள்ள அரசியல் பிரதிநிதிகள் சமீபத்தில் பொது தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியிட்ட கருத்துக்களை குறித்து ஆழ்ந்த கவலையையும் கடுமையான கண்டனங்களையும் வெளியிட்டனர். கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக நாங்கள் வலைத்தளங்களிலும் ஏனைய பார்லிமெண்ட் உரையாடல்களிலும் நாங்கள் பார்க்கிறோம். இனம், மதம், ஒரு இனத்துக்கு எதிரான துவேச பேச்சுக்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுக்கள் என்று பலவிதமான பேச்சுக்களை நாங்கள் ஊடகங்களூடாகவும் அவதானித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பேசும் குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள் இனத்துவேசத்தை ஏற்படுத்தாமல் ஜாதி, மதம், மொழி வேறுபாடின்றி மக்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களுடைய அபிலாசைகள் என்ன, அவர்களுடைய அரசியல் தீர்வுக்காக குரல் கொடுக்க வேண்டுமே தவிர வெறுப்பை ஏற்படுத்தும், சமூகத்திலே இன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கருத்துக்களை வழங்க வேண்டாம் என்று நாங்கள் இந்த கண்டனத்தை தெரிவித்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எதிர்வருங்காலத்தில் இவ்வாறான வெறுப்பு பேச்சுக்களை பேசும் எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் வலுப்பெற்றதாக இருக்கும். இது வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, ஏனைய பிரதேசங்கள், ஏனைய மாகாணங்கள், நம்முடைய நாடு சார்பாகவும் இப்படியான வெறுப்பு பேச்சுக்களை, இனங்களை, மதங்களை ஜாதிய ரீதியாக கொச்சப்படுத்தும் இழிவான பேச்சுக்களை தவிர்த்து மக்களுடைய அபிலாசைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்களுடைய கடமைகளை உணர்ந்து, அவர்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும். மலைய தமிழரை புறக்கணிக்கும் முறையில் ஒரு எம்பி கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அது வன்மையாக எமது வன்னி மக்கள் மற்றும் மலைய மக்கள் சார்பாக எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வடகிழக்கு பெண்கள் கூட்டின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன இழிவுபடுத்தல், வெறுப்பு பேச்சுக்களை தமிழ் அரசியல்வாதிகள் உடன் நிறுத்துகின்ற தொனிப்பொருளில் போராட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டது. காந்தி பூங்காவிலிருந்து ஊர்வலமாக சென்று படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூபிக்கு முன்பாக போராட்டம் இடம்பெற்றது. மக்களின் தேவைகளுக்கு குரல் கொடுப்பதை விடுத்து இனங்களிடையே இழிவுபடுத்தும் கருத்துக்களை சமூக ஊடகங்களிலும் தமிழ் அரசியல்வாதிகள் வெளிப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர், சபாநாயகர், பாராளுமன்ற செயலாளர், பெண்கள் விவகார அமைச்சர், மனித உரிமை ஆணைக்குழு ஆகியவற்றுக்கு அனுப்பவுள்ள மகஜர் ஒன்றும் இதன்போது வாசிக்கப்பட்டது. நாட்டின் சமூக ஒற்றுமை, ஜனநாயக பண்புகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் சமீபத்தில் பொது தளங்களில் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து எங்கள் ஆழ்ந்த கவலையையும் கடுமையான கண்டனத்தையும் வலியுறுத்துகிறோம். சமூக நலன்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் சிலர் தமது ஊடகங்களிலும், பொது ஊடகங்களிலும் மற்றும் பொது தளங்களிலும் சில கருத்துக்களை வெளியிட்டனர்.
அது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் பால் பண்ணைகளை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் உள்ள 520 பால் பண்ணைகளை இந்த ஆண்டுக்குள் அபிவிருத்தி செய்வதற்கு விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய மாகாண அலுவலகத்தின் வழிகாட்டலின் கீழ் பண்ணைகளின் தரத்தை மேம்படுத்துதல், பால் உற்பத்தி திறனை அதிகரித்து உள்நாட்டு பால் நுகர்வை ஊக்குவிக்கும் நோக்குடன் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பண்ணையாளர்களின் தினசரி பால் உற்பத்தி திறனை அதிகரிப்பது இந்த முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். இதன் கீழ் நாளொன்றுக்கு 20 லிட்டர் வரை பால் பெறக்கூடிய 300 பண்ணைகளும் 20 முதல் 40 லிட்டர் வரை பால் பெறக்கூடிய 96 பண்ணைகளும் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. நாளொன்றுக்கு 100 லிட்டருக்கும் அதிகமான பாலை உற்பத்தி செய்யக்கூடிய 28 பண்ணைகளும் இந்த திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக அந்த திணைக்களத்தின் விலங்கு அபிவிருத்தி ஆலோசகர் RMP விமலசேன தெரிவித்தார். இதற்கு இணையாக பண்ணைகளின் தரம் மற்றும் தரநிலைகளை உயர்த்துதல், பால் பண்ணைகள் தொடர்பான நோய்களை கண்டறிதல், இனப்பெருக்க திறன் செயல்முறை உள்ளிட்ட பல திட்டங்கள் இந்த பண்ணைகளை மையமாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். பதுளையில் பரிசோதனை குழாய் வெடித்ததனால் ஆசிரியை உட்பட 2 மாணவிகள் காயமடைந்துள்ளனர். பதுளை மாவட்டம் பண்டாரவளை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் விஞ்ஞான பரிசோதனையின் போது சோதனை குழாய் ஒன்று வெடித்ததில் காயமடைந்த ஆசிரியை ஒருவரும் 2 மாணவிகளும் இன்று தேத்தலாவ ஆதார வைத்தியசாலை மற்றும் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். பண்டாரவளை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 16 வயதுடைய 2 மாணவிகளும் 48 வயதுடைய ஆசிரியையுமே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். 11ஆம் தர மாணவர்களின் விஞ்ஞான பாடத்திற்கான பரிசோதனை ஒன்றை மேற்கொண்டிருந்த போது அதற்காக பயன்படுத்தப்பட்ட பொட்டாசியம் பர்மாங்கனேட் அடங்கிய சோதனை குழாய் வெடித்ததால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இலங்கை புடைவை மற்றும் ஆடை நிர்வாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நவீன 3 மாடி பன்முக கட்டடம் ஒன்று கையளிக்கப்பட்டது. ரத்மலானையில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கை புடவை மற்றும் ஆடை நிர்வாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நவீன 3 மாடி பன்முக கட்டடம் இன்று மாணவர் பயன்பாட்டிற்காக உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சின் கீழ் செயற்படும் இந்நிறுவனத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வு அமைச்சர் சுனில் ஹந்துலேச்சி தலைமையில் இடம்பெற்றது. புடவை மற்றும் ஆடை தொழில்துறையில் உயர்கல்வி மற்றும் தொழில் பயிற்சிகளை மேம்படுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கட்டடம் 150 கணனிகளை கொண்ட ஆய்வுக்கூடம், நவீன கலை மற்றும் ஆடை வடிவமைப்பு ஸ்டூடியோ வசதிகள் கொண்ட கேட்போர் கூடம் மற்றும் நூலகம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்டதாகும். 2024ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த கட்டுமான திட்டத்திற்காக அரசாங்கம் 520 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளது. இந்த புதிய கல்விச்சூழல் ஆடைத்துறையில் இணையும் மாணவர்களுக்கு தொழில்துறை நிபுணர்களுக்கும் நவீன திறன்களை வழங்கி அவர்களின் படைப்பாற்றல் மற்றும் தொழில்திறனை மேம்படுத்துவதுடன் சர்வதேச தரத்தை சந்தை வாய்ப்புகளை அடைய உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சுனில் ஹந்துலேச்சி, இலங்கைக்கு முக்கியமான ஏற்றுமதி வருமானத்தை வழங்கும் துறையாக ஆடை தொழில்துறை விளங்குவதால் அதன் விநியோக சங்கிலியை வலுப்படுத்தி அதன் திறன்களை மேம்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் சர்வதேச சந்தைக்கு பொருத்தமான புதுமையான திறன்களை உருவாக்கி இலங்கையை ஆடை தயாரிப்பு கல்வி மையமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் முக்கிய இலக்கு என அவர் குறிப்பிட்டார். பாடசாலை விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பயிற்சிகளை அதிகாலை வேளைகளில் மாத்திரம் முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தற்போது நிலவி வரும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக பாடசாலை விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பயிற்சிகளை அதிகாலை வேளைகளில் மாத்திரம் முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த வானிலை ஆய்வாளர் மலித் பெர்னாண்டோ, நண்பகல் வேளையில் சூரிய வெப்பநிலை தாக்கம் மிக அதிகமாக காணப்படுவதாகவும் இதனால் மாணவர்களின் ஆரோக்கியம் என்பவற்றை கருத்தில் கொண்டு வெளிப்புற நிகழ்வுகளை அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் மாத்திரம் திட்டமிடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக மதிய நேரங்களில் மாணவர்களின் நீண்ட நேரம் மைதானங்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் பயிற்சிகளுக்கு திட்டமிடும் போது நிலவும் காலநிலையை அவதானத்தில் கொள்ளுமாறும் அவர் மேலும் தெரிவித்தார்.
இவ்வாறான உஷ்ணமான காலநிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. හවස් කාලයේදී මේ සම්බන්ධයෙන් වැඩි පුහුණු වීම වගේ දේවල් කරන්න. மட்டக்களப்பு மாநகர சபையால் மாநகர பகுதிகளில் வடிகான்களை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாநகர சபையினால் முன்னெடுக்கப்படும் நகர அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் 40 மில்லியன் ரூபாய் நிதியில் வடிகான்களை நிர்மாணிக்கும் பணிகள் மாநகர சபையால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இருதயபுரம் தொடக்கம் ஞானசூரிய சதுக்கம் அருணோதய பாடசாலை ஊடாக அரசடி வரையான பிரதான வடிகான்களை நிர்மாண பணிக்கான ஆரம்ப நிகழ்வு மாநகர சபை முதல்வர் சொம்ப ஆக்கிநாதன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை இணைந்து இவ்வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளது. வேலை திட்டத்திற்கான அறிவித்தல் பதாகையும் திரைநீக்கம் செய்யப்பட்டது. பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார், மாநகர சபை உறுப்பினர், இருதயபுரம் கிராம அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். மாநகர சபை செய்திருக்கின்ற போதிலும் நகர அபிவிருத்தி அதிகார சபை என்பன இணைந்தே இந்த திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த செயல் திட்டமானது செயல்படுத்தப்படும் போது இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்லாது மாநகர சபை 20 வட்டாரத்திலும் இருக்கிற முழு மக்களும் அந்த வெள்ள நீரை கட்டுப்படுத்துகின்ற பலனை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் என நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எமது மாநகர சபையிலே தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்த பிற்பாடு முதலாவதாக ஆரம்பித்திருக்கிற இந்த மைல்கல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வானது இந்த பிரதேசத்தில் இது ஒரு பிரதான ஒரு ஐகன் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இதே போன்று ஒவ்வொரு பிரதேசத்திலும் எந்தெந்த தேவைகள் முக்கியமாக இருக்கிறதோ அவை அந்த வட்டார பிரதேச கௌரவ உறுப்பினர்கள் அந்த பிரதேச மக்களின் மூலம் இனங்கண்டு இந்த நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் மக்களின் நலனுக்காக எமது காலப்பகுதிக்குள் தொடர்ச்சியாக செய்யவிருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். பிரான்சின் பொந்தோ ஹொம்போ நகரசபையின் பிரதிமேயராக இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஆதித்யா ஆனந்தராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரான்சில் அண்மையில் நடைபெற்று முடிந்த பிரான்ஸ் உள்ளூராட்சி தேர்தலில் பொந்தோ ஹொம்போ நகரசபையின் பிரதிமேயராக இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஆதித்யா ஆனந்தராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் தனது புதிய பொறுப்புகளை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டார். கடந்த மார்ச் 15ஆம் தேதி ஆரம்பமாகி 2 கட்டங்களாக இடம்பெற்ற இந்த தேர்தலில் மக்கள் பிரதிநிதிகள் சபைக்கு தெரிவு செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை தம்பாட்டியை பூர்வீகமாக கொண்ட ஆதித்யா ஆனந்தராசா தனது 19வது வயதிலேயே குறித்த நகரசபையின் உறுப்பினராக அரசியலில் கால் பதித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது இந்த புதிய பதவி உயர்வு புலம்பெயர் தமிழர் சமூகத்தின் அரசியல் முன்னேற்றத்தில் மற்றொரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில் பிரதான அரசியல் தளங்களில் தமிழர் பிரதிநிதித்துவம் அதிகரித்து வரும் வகையில் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் இவரது இந்த வெற்றி அமைந்துள்ளதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். முல்லைத்தீவில் நடத்தப்பட்ட மண்ணின் மைந்தர்கள் வெற்றிக்கண்ண உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியில் உடுப்புக்குளம் அலையோசை அணி வெற்றி பெற்றுள்ளது. முல்லைத்தீவு செம்மலை உதயசூரியன் விளையாட்டுக் கழகத்தினால் வருடாந்தம் நடத்தப்படும் மண்ணின் மைந்தர்கள் வெற்றிக்கிண்ண உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியில் உடுப்புக்குளம் அலையோசை அணி வெற்றி பெற்றுள்ளது. இறுதிப் போட்டி நேற்று மாலை உதயசூரியன் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்றது. 3 மாவீரர்களை தியாகம் செய்த குடும்பத்தை சேர்ந்த நகுலேஸ்வரர் பொதுச்சுடரை ஏற்றி வைக்க நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மேலும் மரநடுகை நிகழ்வும் இடம்பெற்றது. இறுதிப் போட்டியில் வட்டுவாகல் உதயசூரியன் அணியும் உடுப்புக்குளம் அலையோசை அணியும் மோதிய நிலையில் ஆட்ட நேர முடிவில் 2-0 என்ற கோல் கணக்கில் உடுப்புக்குளம் அலையோசை அணி வெற்றி பெற்றது. இன்னர் மூலம் அது கிண்ணத்தையும் தனதாக்கி கொண்டது. உதைபந்தாட்ட இடைவேளையின் போது தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையில் 8 புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். போட்டியின் முடிவில் முதலிடம் பெற்ற அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசும் வெற்றி கிண்ணமும், 2ஆம் இடத்தை பெற்ற அணிக்கு 50,000 ரூபாய் பணப்பரிசும் வெற்றி கிண்ணமும், 3ஆம் இடம் பெற்ற அணிக்கு 25,000 ரூபாய் பணப்பரிசும் வழங்கி வைக்கப்பட்டது. சிறந்த அணி, சிறந்த கோல் காப்பாளர், ஆட்டநாயகன், தொடர் ஆட்டநாயகன், மக்கள் மனங்கவர்ந்த வீரர், சிறந்த நன்னடத்தை வீரர் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன.
செம்மலை உதயசூரியன் விளையாட்டுக் கழகம் மற்றும் செம்மலை மக்களின் அனுசரணையில் கழகத் தலைவர் க தனேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கரைந்துடப்பெற்ற பிரதேச சபை தவிசாளர் திருமதி இமக்குலேட்டா புஷ்பானந்தம் பிரதம விருந்தினராக பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக முல்லைத்தீவு மாவட்ட உதயவந்தாட்ட சம்மேளன தலைவர் தி ஜெயபாபு பங்கேற்றார். கௌரவ விருந்தினர்களாக செம்மலை மாணிக்க பிள்ளையார் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ கி கிருஷான் மற்றும் அளம்பில் புனித அந்தோனியார் ஆலய பங்குத்தந்தை ஜூட் அமலதாஸ் அடிகளார் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்வில் கலாநிதி வி நவநீதன், பயிற்றுவிப்பாளர் மு நகுலேஸ்வரன், மாணிக்க பிள்ளையார் ஆலய பூசகர், ஓய்வுநிலை கிராம அலுவலர்கள், கிராம அபிவிருத்தி சங்கத்தினர், மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினர், விளையாட்டு சங்கத்தினர், உதயவந்தாட்ட சம்மேளனத்தின் நிர்வாகிகள், கிராம அமைப்புகளின் பிரதிநிதிகள், விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.